சரிங்க ஜெகதீசன் ஐயா. நமஸ்காரம். ஐயா ஆத்த நமஸ்காரம் ஐயா. நம்ம அந்த சித்தவேதம் பகுதி நிறைவடைஞ்சிருச்சுங்கய்யா. நம்ம இந்த திருத்தணி படை வீட்டுக்கான யோக தத்துவ விளக்கங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேங்கய்யா. ஆத்த நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போ இன்னைக்கு 5ஆம் படை வீடு திருத்தணி முருகன் கோவில், அது சம்பந்தப்பட்டது ஓரளவுக்கு கரெக்டா சொல்ல முடியும் நம்புறேன். 5ஆம் படை வீடுன்னு கணக்காக வச்சிருக்கிறாங்க. அது விசுத்தி சக்கரத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு வச்சிருக்காங்க. சாமியும் 6 ஆதார அனுபவங்கள்னு அது எல்லாமே நமக்கு நெற்றியிலேயே நடைபெறுகிறதா தான் சொல்றாரு. ஆனா இதுல மெடிக்கலி உடம்புல பிசிக்கலா இருக்கக்கூடிய சில சக்கரங்களை நமக்கு அது இருக்கிறதாகவும் அதுல சில மாற்றங்கள் வர்றதாகவும் பிராணிக் ஹீலிங் பண்றவங்க அப்படிலாம் சில விஷயங்கள் கூட இருக்குதான் செய்யுது உங்களுக்கு. அப்படி பிராணிக் ஹீலிங் பண்றவங்களும் அந்த ஆறா அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பாக்குறாங்க. அதாவது ஆறானா ஒண்ணும் இல்லை, இந்த சக்தியினுடைய விரிவாக்கத்தை அவங்க ஃபீல் பண்ண முடியுது. அதாவது ஜீவகாந்த அலையா அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃபீல் பண்றக்கூடிய மென்மையான உணர்வு வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதனால அந்த ஆரம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்போ புத்தர் இந்த மாதிரி இவங்களோட ஆறாலாம் பார்த்தா கிட்டத்தட்ட 3000 மைல் தூரம் விரிஞ்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஒரு சுவாமி விவேகானந்தர் சொல்லும்போது, நான் இனிமே இந்த உடம்புல இருக்கும்போது இருக்க முடியாது. ஏன்னா என் உடம்பு பெருசாயிட்டே வருதும்பார். அப்ப அந்த சக்தி, அதனோட வியாபகம், இந்த மாதிரி ஆரோ கிடைக்குங்கிறது தான் நமக்கு சாமி கூட இந்த மாதிரி புருவமத்தி தியானத்தோடு கூடிய யார் ஒருவர் சமாதி ஆகிறாரோ, சத்து போகாமல் மரணம் அடைந்தால் அவருக்கு சமாதி வைக்க வேண்டும்ங்கிற அடிப்படை கூட இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா மெட்டீரியல் எஃபெக்ட்னு சயின்ஸ் கூட ஒத்துக்குது. அதனால அந்த ஒரு சூட்சமமா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில கூட நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மேல்நிலையை பெறும்போது அந்த மாதிரி சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு. இப்ப என்னன்னா, சேனை முருகன் சேனாதிபதி. அதனால படைகள் தங்கி இருந்த இடம் அப்படிங்கிற அடிப்படையில முருகனும் அங்க தங்குவார் இல்லையா? அந்த அடிப்படையில முருகன் வீட்டு இருந்த இடம் அப்படிங்கிற அடிப்படையில திருமுருகாற்றுப்படை, அப்புறம் ஸ்கந்த புராணம், ஸ்கந்த புராணம் 2 இருக்குது. அதுல சிவா இவரு எழுதுனது ஸ்கந்த புராணம்ங்கிறது வியாசர் கொடுத்தது. கச்சியப்ப சிவாச்சாரி கொடுத்தது கந்த புராணம். இந்த 2 இருக்கு. இஸ்ஸுங்கிற அந்த எழுத்து வித்தியாசப்படும். 2லயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்கு. இப்ப அந்த அடிப்படையில பார்க்க போனா கூட இந்த திருமுருகாற்றுப்படை தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த வழிகாட்டுதல் ஆற்றுப்படுத்தலுக்காக கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல கூட 4 தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 பிற்காலத்துல வந்ததுனால இது அது கணக்குல கிடையாது. அது எதெல்லாம் அப்படின்னா, சுவாமிமலை 1, அப்புறம் இந்த திருத்தணி சொல்லக்கூடிய ஒரு பழமுதிர்ச்சோலைன்னு நினைக்கிறேன். பழமுதிர்ச்சோலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 கிடையாது. அதாவது பழமுதிர்ச்சோலை ஏற்கனவே இருக்குது. காடு காடு சார்ந்த இடம் அப்படிங்கிறதுனால அது முருகனுக்குள்ள இடமா இது பண்ணப்படுது. அது சூரசம்ஹாரம் பண்ணதுனால திருச்செந்தூர் ஆதியிலேயே இருக்குது, திருப்பரங்குன்றம் ஆதியிலேயே இருக்குது, பழனி ஆதியிலேயே இருக்குது, பழமுதிர்ச்சோலை இருக்குது. இந்த 4 தான் கணக்குல வைக்கிறாங்க. இந்த திருத்தணியும் இது நமக்கு சாமி மலையும் அது கணக்குல கிடையாது. அந்த ஆறுபடை வீடுல பின்னாடிதான் இவங்க ஆறுபடை வீடுங்கிறதே ஒரு அடிப்படைக்காக ஒரு லைன் வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால பின்னால அது புரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கப்பட்டது தான் அது. அந்த அடிப்படையில் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த படை வீடுங்கிறது கூட திருமுருகாற்றுப்படை அதெல்லாம் வழிகாட்டுதல் இருந்ததுனால அது. ஆனா அந்த இடங்களை பத்தி ஸ்கந்த புராணம் இதுல எல்லாம் முருகன் தங்கி இருந்த இடம், சேனைகள் இருந்த இடங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த இடத்துக்காக இட மகிமைக்காக அந்த காடும் காடு சார்ந்த இடம், செழிப்பான பிரதேசங்கள், அதை பத்தின விளக்கங்களுக்காக அவர் சங்ககால அந்த நூல்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதை.
அந்த மாரி தான் அந்த முருகன் அங்க வீட்டு இருந்ததுனால, அந்த அருள் பெற்ற இடம், ஸ்தல மகிமை அப்படிங்கிறதுக்காக அந்த இடங்களுக்கு வரும்போது, அந்த ஒரு தன்மை, அத உணர்றதுக்கு அந்த ஃப்ரீக்வென்சி லெவல்ல அது அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதையும், இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது பழைய காலத்துல கோவில்னு சொன்னாலே நந்தவனம் இல்லாம இருக்காது. அப்புறம் ஸ்தல விருட்சத்துக்கு மகிமை இருக்கும். இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற பூக்கள், மலர்கள், அது செடி கொடிகள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள். இந்த காடும், காடு சார்ந்த இடம், மரங்கள் இருக்கு. மரங்களே மருத்துவர்கள்ம்பாங்க. ஹில் ஸ்டேஷன் லிவிங் பாரு நல்ல தூய காற்று இதெல்லாம் கிடைக்குது இல்லையா? அதே மாரி இயற்கை ரீதியில அவங்களுக்கு பிராணன் எல்லாம் கிடைச்சு உடம்பெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு, அப்புறம் கோயில்கள்ல வைணம் காத்தல்ம்பாங்க. நோய் இருந்ததுன்னா அங்க தங்கி இருந்து, அப்படியே அதுக்கு அது சரி பண்ணிக்கிறதுக்கு அங்கேயே குளிச்சு காலையில நேரத்துல எந்திரிச்சு, ஒரு மனசோட அவங்க பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகறதுக்காக, அப்புறம் குளிச்சுட்டு இது நந்தவனத்துல இருக்கிற அந்த பூக்கள்லாம் இது பண்ணும்போது, காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு அதெல்லாம் பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த பிராணனுக்கு நல்லா ஒருமுகமா வீட்ல இருக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். இங்க ஒரு நோக்கத்துக்காக வந்துடுறாங்க. அங்கேயும் மனசு ஒருமுகப்படுது. அது மாரி அங்க இருக்கிற மத்த அ மரங்கள், மூலிகைகளோட காற்று இதெல்லாம். அது பழைய காலத்துல வைத்தியத்த சரி பண்ணிக்கிறதுக்காக வேப்ப மரத்துல பரண் கட்டி குடுப்பாங்க. பலகை போடுவாங்க. பலகையிலேயே குடியிருப்பாங்க. அது தேவையினாத்தான் கீழ இறங்கி வருவாங்க. ஜப்பான்ல கூட மரத்தினால் ஆன வீடு மரத்திலேயே கட்டிட்டு பலகைகள வச்சு அமைச்சிருக்கிறாங்க. பூகம்பத்துக்கு பயந்து போய். அந்த மாரிலாம் இருக்குது. அந்த மாரி இங்கேயும் நமக்கு நோய் குணமாகறதுக்கு எப்படி பயணங்காத்தல் அப்படி இருக்கோ, அது எல்லாமே மக்களுடைய ஆரோக்கியமும், அவங்களோட சிறப்பு, அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட நலநிலை, உற்சாகம் இதெல்லாம் வர்றதற்காகவும், அந்த பண்டிகைகள், விழாக்கள்லாம் வைத்து, இந்த மாரி சில விஷயங்கள கட்டி காத்து வந்து, குடிநீரு, அப்புறம் அவங்க ஏழைகளுக்கு உணவு குடுக்கறதுக்கு, அ ப ரொம்ப பஞ்சம் வந்தா கஞ்சி தொட்டி வைக்கிறதுக்கு, பாதுகாப்பா கோயில்ல வந்து இருக்கிறதுக்கு, கலாச்சாரம் இத பத்திலாம் ஏதேனும் தகவல் பரிமாறிக் கொள்றதுக்கு கேந்திரங்கள், இப்ப பல நுட்பங்கள் எல்லாமே கோயிலை சார்ந்து அந்த காலத்துல இருந்திருக்குது. அதனால எல்லாமே அரசர்கள் அத பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் அரசர்களோட சொந்த உபயோகத்துக்கு மறைஞ்சிருக்கிறதுக்கு, அங்கருந்து வேற இடங்களுக்கு போறதுக்கு சுரங்கப்பாதை. அப்ப கடவுள்னா கொஞ்சம் பயபக்தி இருக்கும். அவங்க அதுல வந்து கை வைக்க மாட்டாங்கங்கிறதுக்காக, அங்க சில பொருட்களை கூட சேமிச்சு வச்சிருந்திருக்காங்க. அங்க இருந்துக்கு வேற பக்கம் போறதுக்கும் வாயிலாகவும், வழியாகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அது வருது. அந்த அடிப்படையிலயும் நம்ம அத பார்க்க முடியும். அப்படி இருக்கிற விஷயங்கள திருத்தணி வந்து நமக்கு ஆந்திரா பக்தர்களும் வர்றாங்க அங்கருந்து. ஆனா இதோட கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கிழக்க பார்த்து தான் இருக்குது திசை வந்து. அதே மாரி மேல ஏறி வந்ததுக்கப்புறம் அந்த ராஜகோபுரம் வழியா கிழக்க பார்த்து தான் இருக்கு ராஜகோபுரம். அது வழியா தான் உள்ள நுழைஞ்சு வர்றாங்க அப்படிங்கிறது தான். 400 அடி உயரம் இருக்குது. ஒரு 365 படிக்கட்டுகள் இருக்குது. அந்த 365 படிக்கட்டுகளும் 365 நாள குறிக்கிறதா சொல்லுவாங்க. வருஷம் 365 நாள் இருக்குது இல்லையா? அந்த அடிப்படையில ஒரு வருடத்த. அங்க வந்து சுவாமி மலையில 12 இது மொத்தம் 60 மாதங்களை குறிப்பதற்காக சொல்லப்பட்டது. அப்ப 60 மாதங்கள் அப்படிங்கும்போது, அது மனிதனுடைய ஆயுள் 120 ஆண்டுகள் அல்லவா? அதுல அவன் வந்து இந்த முயற்சிய பண்ணும்போது 60வது வயது இருக்கும்போதே அவன் ஓரளவுக்கு தெளிவடைஞ்சோம்னா, அடுத்த 60 வருஷம் தான் இருக்குது. அதனால அவனுக்கு இந்த 60வது ஒரு கல்யாணம் மாரி ஒரு இது பண்ணுவாங்க. திருமணமானவர்களுக்கு. அந்த மாரிலாம் சஷ்டிய பூர்த்திய நம்ம சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் இருக்குது. இப்போ 80 வயது கிட்டத்தட்ட அவரு திருநாவுக்கரசர்லாம் வாழ்ந்தார். அப்ப 70 வயசுக்கு மேல தான் ஆன்மீகத்திலே டெப்த்தாலாம் வந்தாரு. சைவத்திலலாம் வந்து டெப்த்தா வந்தாரு. அப்போ அவரு 80 உமக்கோ 9 வயது, எனக்கு 80 ஞானசம்பந்தருக்கு 9 வயது இருக்கும்போது, இவருக்கு 80 வயது ஆச்சு. அப்போ 80 வயசுன்னா, அது என்ன 80 வயசுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த வளர்பிறை, தேய்பிறைன்னு நமக்கு இருக்கு. அது வந்து திருமூலர் சொல்றாரு. "முற்பது நெஞ்சும் பிற்பது நெஞ்சும் உணர வல்லார்கட்கு" அப்படிங்கிறாரு. அப்ப இந்த வளர்பிறை தேய்பிறையில சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கிறது தான் ஸ்திதி நிலைமை. அதாவது ஜீவனுக்கும் மனதுக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலைமைய தான் அது காட்டுறாங்க. அப்ப இந்து ஆகிய சந்திரனை நம்ம புருவ மத்தியில ஸ்தாபிக்க வேண்டும் நம்ம சாமி சொல்றாரு. அப்ப சூரியன் ஆகிய பிராணன்ல இருந்து இந்த மனது வந்து எந்த அளவுக்கு ஜீவசக்தி ஆகிய வாயுவை எடுத்து வாங்கிக் கொள்கிறதோ, அந்த அளவுக்கு அது ரிஃப்ளெக்டர் தான் சந்திரன் கருதப்படுகிறது. அதத்தான் அவர் சொல்றார் சாமி. சரிங்களா? அந்த மாரி 30 நெஞ்சும் பிற்பது நெஞ்சுங்கிறதுல நீங்க ஆற்றல எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணி நல்லா சேர்த்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு பௌர்ணமியோ, ஒரு அமாவாசையோ வந்துட்டு போயிட்டுனா, உங்களுக்கு அந்த பௌர்ணமி வெளியில வியாபகமா உடல்ல பரிபூரணமாயி, அப்புறம் உள்ள பிரம்மாண்டத்துல போய் அடக்கமாகுது. இப்படியே நீங்க எத்தனை பிறை பார்த்திருக்கிறீங்க?
அப்படின்னு தான் 1000 பிறை 80 வயசு ஆகும்போது ஒரு மனுஷன் பார்த்தாரு. அதான் 3ஆம் பிறை "வார் சடைமேல் வளரும் பிறையுடையாய்" அப்படிங்க. "மாதர் பிறை கண்ணி யானை" அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. அப்ப அந்த என்னன்னா, அந்த தமிழ் தேயாதுங்கிற மாரி, அந்த மதி தேயாது அப்படின்னு அ சொல்லக்கூடியது. அப்ப அதனால தான் சிவபெருமான் வந்து சிரசுல அந்த மதியை சூடியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானா, அந்த 1000 பிறை கண்டவன்ங்கிறது தான் 80 வயசுல அவர் பூர்த்தி ஆயிட்டாருங்கும்போது சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு சத்தா வந்து சேகரிக்கப்பட்டிருக்கிறது துல்லியமாக 120 ஆண்டுல. அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு அந்த மரியாதை செலுத்தப்படுகிறது. இப்படித்தான் 60 வயசும், 80 வயசும் அந்த பிறைங்கிற கணக்க வச்சு தான் அடிப்படையா வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாமே வந்து அவ்வளவும் ஞானத்துக்காகவும், யோகத்துக்காகவும் தான். நான் முன்னால போன தடவ சொன்னேனா என்னன்னு ஞாபகம் இல்ல. அதுக்காக லேசா மறுபடியும் சொல்றேன். இந்த லேடீஸோட ஜடையில கூட அந்த 3 பின்னலா எடுத்து தான் பின்னுவாங்க. அது சாதாரணமா. அதே மாரி 2 ஜடையும் போடுவாங்க, 3 ஜடையும் போடுவாங்க. அதை 3யும் ஒண்ணு சேர்த்து ஒரே ஜடையாவும் போடுவாங்க. அப்புறம் அந்த ஒரு ஜடைக்கும் பின்னாடி ரெட்டை ஜடை போட்டாங்கன்னா, ஒரு ஜடையில வந்து சந்திரன வைப்பாங்க. ஒரு ஜடையில வந்து சூரிய பிள்ளை, சந்திர பிள்ளைன்னு அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பிராணனாகிய சூரியன் நெற்றியில சுழுமுனை இருக்குங்கிறதுக்காக, நெற்றிச்சுடி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக, ஒட்டியானம் நம்ம ஒட்டியானம் பந்தனம் பண்றோம் இல்லைங்களா? அத சாமி பண்ணும்போது, அங்க இருந்தா நம்ம வந்து அழுத்தி பிடிக்கும்போது, மார்பு வயிறு அசையாம இருக்கும்ல, சாமி உட்கார்ந்திருக்க போஸ்ல. அந்த மாதிரி நமக்கு அந்த ஒட்டியான பந்தம் பண்றதுல ஒட்டியானம் ஒட்டியானம் மணி போட்டேன் அப்படிம்பாங்க. தங்கத்துல மணி போட்டேன் அப்படிம்பா. அது மணிப்பூரகம் நிறைஞ்சி வர்றது. அந்த சாணத்த கலந்து மனம் நிறைஞ்சு வர்றது. மனசு ஒரு பூர்த்தி ஆகுறது அப்படிங்கிற இடத்த மணி. அதனால மணிப்பூரக ஸ்தானத்துக்கு அது வர்றதுனால ஒட்டியானம் அப்படிங்கிறத ஆபரணத்த வச்சு காமிச்சு குடுத்தாங்க. இப்படி எல்லாமே வந்து அவ்வளவு கணக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவும் யோக நுட்பத்துக்கு, ஞானத்துக்காக செய்து வச்ச ஏற்பாடு தான். கண்ணாமூச்சி விளையாட்டு கூட அதுக்காக தான். இப்படியெல்லாம் நம்ம பேசினோம்னா, ரொம்ப நுட்பமா உள்ள போயிட்டே இருக்கும் அது விஷயங்கள் வந்து. அதனால நம்ம பொதுவா வந்து இது ஆந்திரால இதோட சேர்ந்த ஒரு பகுதியாக முதல்ல இருந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த மெட்ராஸ் பக்கத்துல இருந்ததுனால, பல்லவர்களும் இதுக்கு பணி செய்திருக்கிறாங்க. விஜயநகர பேரரசும் இதுக்கு திருத்தணிக்கு பணி செய்திருக்கிறாங்க. நாயக்க பேரரசு அந்த நாயக்கர் சமுதாயம் அந்த இதுவும் சேர்ந்து அதாவது என்னன்னா, அந்த அரசர்கள் அவங்களும் செய்திருக்கிறாங்க. அப்படி எல்லாருமே அந்த செய்திருக்காங்க. இது வந்து அந்த பல்லவர்ங்கிற சம்மந்தத்த வருது. இங்க வந்து சோழ நாடு அப்படிங்கிறதோட சுவாமிமலை முடிஞ்சு போச்சு. அதுல சேர்ந்தது. பின்னால அது விஜயநகர பேரரசு எல்லாத்துலயும் வந்திருக்குது. நாயக்கர் பேரரசு அது எல்லா பக்கம் வந்திருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் வந்து கணக்குல இருக்குது. இருந்தாலும் அந்த பின்னாடி வந்து திருப்பதி இங்க இருந்திருக்குது. அதை அங்க குடுத்துட்டு அதுக்கு பதிலா வந்து இதை வாங்கி கொண்டதா அந்த பிரிக்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலையில கேட்டு போராடி வாங்கினதா சொல்லுவாங்க. அதனால அந்த திருப்பதிய வந்து அவங்க நல்லா பராமரிச்சு இது பண்ணிட்டாங்க. விசேஷமான இடம். அப்படின்னு சொல்ற வழக்கமும் இருக்குது. அப்புறம் வந்து வெள்ளைக்காரர் பீரியட்ல வந்து அந்த படி பூஜைன்னு பண்ணுவாங்க. ஜனவரி 1ஆம் தேதி. அப்ப அவங்க அதுக்கான பண உதவி எல்லாம் செய்யறது, வைக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுக்காகவும் அந்த அந்த ஏழை ஜனங்களுக்கு சில நன்மைகள் அதனால உண்டாச்சு. அப்படின்னால படி பூஜை முறையும் அது வந்திருக்கு. அப்ப திருப்புகழ் பாடி அந்த அருணகிரிநாதர் எல்லாம் வந்ததுனால ஆ வந்து தரிசித்த தலங்கள். மகான்கள் பாம்பன் சுவாமிகள் அவங்கலாம் பாடியிருக்காங்க. வண்ணாச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் வந்திருக்காரு, தரிசனம் பண்ணியிருக்காரு, பாடியிருக்காங்க. இப்படிலாம் எல்லாம் இருக்குது. அப்புறம் அவர் நக்கீரர்லாம் இருந்த இடத்துல இருந்தே அதெல்லாம் உணர்ந்து எல்லா முருகன் மேலயும் பாடல்கள்லாம் நெறைய குடுத்துருக்கிறாரு. அதுல அருமையான பாடல்கள்லாம் இருக்கும். இதுல இந்த திருத்தணிகை அப்படிங்கிறதுல என்னன்னா, தணிதல் அப்படின்னா குளிர்தல் அப்படின்னு. எனக்கு உச்சி குளிர்ந்துருச்சப்பா! என் வயித்துல பால் வார்த்த. அப்படிம்பாங்க. நெஞ்சில் பால் வார்த்தாய் அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு குளிர்ந்து போச்சு நீ சொன்ன விஷயத்துல. எனக்கு மனம் சாந்தி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. நிறைவடைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. நிம்மதியாயிடுச்சு அப்படின்பாங்க. அப்போ பௌர்ணமி நிலாவ பாருங்க எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அது கூட கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷனா பண்ணும்போது கொஞ்சம் வெப்பம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் சூரியனோட வெப்பத்த கம்பேர் பண்ணும்போது இது குளிர்ச்சி. அத விட அமிர்த கதிர்கள் குடுக்கறதுனால அது நல்லா இருக்கு. சுகமா இருக்குது, எளிமையா இருக்குது, ஆனந்தமா இருக்குது. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப திருத்தணிகை அப்படின்னா, தெய்வீகமான ஒரு தன்மை வந்து அமைதி பெற்றதை குறிக்கிறது. அதாவது ஞானத்திற்கான ஒரு அமைதி பெற்றதை அந்த இடம் குறிக்கிறது. அதனால அந்த வேல் வந்து அவர் கையில தாங்கி இருக்கிறாரு.
இப்ப பாருங்க, இச்சாசக்தி, கிரியாசக்திங்கிற வள்ளிக்கு தனி சன்னதி இருக்க ஒழிஞ்சு இணைஞ்சு இல்ல. தனிச்சு தான் முருகன் இருக்கிறாரு. அப்போ அந்த வேல் வந்து கையில தாங்கி இருக்க வேல அபயஹஸ்தம் குடுத்திருக்கிறாரு கீழ. ஆனா வலது கையில வேல வச்சிருக்கேன்னா, அப்படி முன்னால சாட்ச மாரி புடிச்சு வச்சிருக்கிறாரு. அப்படின்னா பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதாவும், நன்மை வைக்க அந்த வேலுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. இந்த வேலுக்கு மட்டும். வஜ்ரவேல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வஜ்ரம்னா அந்த ஞானம் நிலை பெற்ற தன்மை, அருள் நிலை பெற்ற தன்மை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அது எங்க நிலை பெற்ற தன்மைன்னு வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கந்தசஷ்டி கவசத்துல நிஷ்டையும் கைகூடும் அப்படிங்கிற பாடல் வரி இருக்க, அந்த பயனே அந்த மாரிதான் அப்படின்னு, இந்த முருகன் இந்த திருத்தணியில அமைதி உறுதல்ங்கிறது என்னன்னா, இந்த எப்படி நேத்தைக்கு சொல்லும்போது, சொப்பன துல்லியமாக ஜீவனுக்கு இருந்தது. அப்படிங்கிற 6வது அனுபவத்துல நமக்கு சாமி சொல்லுவாரு. அந்த திருத்தணி விசுத்தி சக்கரம் விசேஷ அறிவு, அறிவு நிர்மலமாகிறது. இப்போ கொஞ்சம் முன்னாடி ரமேஷ் கூட அதுல ஆழமா நல்லா ஆழ்ந்து புரிஞ்சு விளக்கிட்டு இருந்தாரு. அது அப்படியே பெசகாம கரெக்ட்டா டிஸ்டர்ப் பண்ணாம கரெக்ட்டா குடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல அனுபவம் இருந்தா தான் முடியும். நல்லா யோசிச்சு ஆலோசனையும் பண்ணியிருக்கிறாரு. அத அப்படியே புடிச்சு கெட்டியா புடிச்சு கரெக்ட்டாவும் நல்லா அப்படியே கொண்டு வந்தாரு. நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இது ஜீவனாகப்பட்டது அந்த இடத்துல சொப்பன துல்லியமா இருந்தது. அப்போ அதோட நிலைமைக்கு கனவு போன்ற ஒரு நிலைமையா, பிரம்மம் மாரி ஒரு நிலைமையா இருந்தது. எங்க நம்ம சுவாமிநாதன் அந்த சொல்றேன். அந்த இடத்துல யானைய அதாவது இந்திரன் கொடுத்த யானைன்னு சொல்லுவாங்க. அந்த இந்திரன் கொடுத்த யானைய வாகனமா, அதாவது முருகனுக்கு ஆட்டுக்கடா வாகனமும் உண்டு. அப்புறம் மயில் வாகனமும் உண்டு. இப்படியெல்லாம் இருக்கு. சேவல வந்து இத கொடியா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இருக்கும்போது சேவல்ங்கிறது விழிப்புணர்ச்சி குறிக்கிறது இப்படி சொல்லுவாங்க. இப்போ வேலுங்கிறது ஞானத்த குறிக்கிறது, ஒருமுகப்பாட்ட குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் வரும்போது இந்த வஜ்ர வேலுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது. அதே நேரத்துல இந்த யானை வந்து ஐராவதம்ங்கிற யானை. அந்த வந்து இந்திரன் வந்து அ அ பரிசு கொடுத்தது. ஏன் அப்படின்னா, மருமகன் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கலாம். தெய்வானை சமேதரா இருக்கார் இல்லையா? அதனால அது. அதே மாரி வள்ளி மனம் முடித்து அமர்ந்த ஒரு இதாவும் இந்த இது திருத்தணி வந்து சொல்லப்படுது. அது என்னன்னா, அதோட பூர்த்தி ஆகுது அப்படிங்கிற கணக்குல தான். ஆனா தனியா தான் இச்சாசக்திங்கிற வள்ளியும், இந்த ஞா கிரியாசக்திங்கிற தெய்வானையும் தனிச்சன்னதியில தான் வைக்கப்பட்டிருக்கு ஒழிஞ்சு, இதோட சேர்ந்து இல்ல. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டை பண்ணும்போது தவத்திற்கு ஒருவர்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. பேச்சுக்கு தான் இருவர். அப்ப மத்த விஷயங்கள் செய்யறதுக்கு தான் களங்கத்தோட கூடிய நிலைமைக்கு தான் பின்ன தன்மையில தான் 2ங்கிற தன்மை வரும். துவைத பாவனை வரும். இது அத்வைத ஏகாந்த நிலை தான். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஏன்னா அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவுடைய பெரியோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படின்னு ஔவையார் கூட சொல்லுவாங்க அந்த பாடல்ல. அந்த மாரி வரும். அந்த அடிப்படையில தான் நமக்கு இது இங்க வருது. அப்ப இந்த ஜீவன் வந்து சொப்பன துல்லியமா இருந்தது சுவாமிமலை அந்த ஆதாரத்துல. அதாவது என்னன்னா, அநாகதம் அப்படிங்கிறதுல இருந்தது வந்து, இப்ப விசுத்திக்கு வந்துருது. அறிவு நிர்மலமாகக்கூடிய இடம். எப்ப அறிவு நிர்மலமாகுது அப்படின்னு பார்த்தா, இந்த சாமி நிஷ்டையில இருக்கிறார். அதுதான் பிரச்சனை. நிஷ்டைனா, அப்பவும் பரிபூரண நிஷ்டையில, பரிபூரண சாந்தியில, உள்ளுக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வோட இருக்கிறார். இதுதான் நிஷ்டை. அப்போ வந்து இத வந்து சுளுத்தியில இருக்குது. அப்படிங்கிறது. சொப்பனம் முடிஞ்சு இப்ப என்ன சுளுத்திக்கு வந்தாச்சு. சுசுப்தி அல்லது சுளுத்தி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ ஏக கதியா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தது. கிட்டத்தட்ட சமீரண கதியில அந்த நிஷ்டை இருக்குது அப்படின்னு கூட நம்ம இத வச்சுக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப யார் சுளுத்தியில இருக்காருன்னா, ஜீவனே சுளுத்தியில இருக்குது பாருங்க. என்ன முதல்ல வந்து மனது வந்து இங்க ஒடுங்குனதுனால, அந்த களங்கங்கள் எல்லாம் மனதினால ஏற்பட்ட களங்கங்கள், மனதிலிருந்து வெளிப்பட்ட களங்கங்கள் எல்லாம் சுத்தமாயி, மனசு நிர்மலமாயி கலந்துருச்சு இல்லையா? அதனால ஜீவனுக்கும் இப்ப களங்கங்கள் இல்லாம போகுது. அப்ப இந்த நிஷ்டையில அந்த களங்கங்கள் எல்லாம் போனோம்னா, பரிசுத்த நிலையில தான் அதுக்கு சுளுப்தி நிலை வந்து வாய்த்திருக்கிறது. சுத்தம் ஆயிட்டு இருக்கும்போது இருக்கிற நிலை ஒண்ணு. அது என்னது? சொப்பன துல்லியமா இருந்தது. பிரகாசம் தடை இல்லாம கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு தன்னை உணர ஆரம்பிக்கிற நிலையா இருக்குது. இப்போ தானாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டெடி ஒரு சூழ்நிலை வந்து, அதாவது ஆக்ஞா சக்கரம் அடுத்த விழிப்பு தான். ஞான விழிப்பு தான், ஞானானந்தம் தான் அடுத்து. அப்படிங்கிறதுக்கான ஒரு திடமான நிலைமை, ஒரு ஆயத்த நிலைமை இங்க வந்து வாய்க்குது ஜீவனுக்கு. எப்படி? அந்த மனதினால ஏற்பட்ட களங்கங்கள்லாம் இல்லாம ஆயி, அது சுத்தமாயி, இதுல ஐக்கியமாயி போயிடுச்சு.
அப்படி ஐக்கியமாயி போனதுனால சொப்பனம் துலியமா பிரம்மை இல்லாம போயி, இப்போ நிஷ்டையே கூடிடுது. எப்படி ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அது கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதிப்படுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம், தன்னால நிஷ்டை கூடி, அந்த சாந்தியில உள்முகமாக தான் தானா இருக்கிற மாரி எப்படி ஒரு நிலைமை இருக்குதோ, அப்படி நிலை தான் விசுத்தி, விசேஷ சுத்தி. அறிவு என்கிற ஜீவன் அப்படிங்கிறது தான் விசேஷம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அப்ப சுத்தினா நிர்மலமாகுதல். அப்ப களங்கங்கள் இருந்து இல்லாமல் இருத்தல். மனதினால் ஏற்பட்ட களங்கங்கள் நீங்கிய நிலை அது. அதுதான் நிஷ்டை. என்ன? அப்போ அந்த நிஷ்டையில இருக்கிறதுனால தான் தனிச்சு இருக்கிறது. அப்போ கிரியையும் இல்ல, அந்த இன்னொன்னு சொல்லக்கூடிய அந்த இச்சையும் இல்ல. அது 2மே ஒதுங்கி இருக்குது அங்க. இப்போ அது பக்கத்திலேயே காசி விஸ்வநாதர் சன்னதி அதோட சேர்ந்த மாரி, சிவலிங்கத்தோட அங்க சன்னதியும் சேர்ந்த மாரி இருக்கு. அது ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிற கணக்கும் பக்கத்திலேயே இணைஞ்சிருக்குது. அப்ப அந்த சிவலிங்கமாக ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு நெருங்கின ஒரு நிலைய தான் இது. கிட்டத்தட்ட இதுவே ஆக்ஞாவும் வச்சா கூட அடுத்தது வந்து பழமுதிர்ச்சோலை போகும்போது நமக்கு சகசாதாரணம் கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு புரிதலுக்காக. ஆனா இதே வந்து நமக்கு நம்ம இப்படியே போவோம். விசுத்தியாகவே வச்சுக்கொள்வோம். அப்படி இருக்கும்போது காசி விஸ்வநாதர்ங்கிறது அடுத்து அப்படிங்கிறதுக்காக அது சேர்ந்து, அப்ப அந்த தன்மை கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது. தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் அப்படிங்கிற நிலைமை இந்த நிஷ்டை கூடுனதுனால, அந்த பரிசுத்தம் ஆனதுனால, இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்னு. அப்ப நம்ம அந்த திருப்பதிய வந்து அங்க குடுத்துட்டு, திருத்தணிய வந்து இங்க வாங்கிட்டாங்க. அந்த வருமானம் அது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு. இப்படியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாலும், இந்த அடிப்படை வந்து அ இந்த தணிகைங்கிறது தணிஞ்சு போறது, குளுந்து போறது அப்படின்னா, இந்த நிஷ்டையில இந்த சந்திரனுடைய தன்மை வந்து அ ந குளுந்து போறக்கூடிய தன்மை தான். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த முதல்ல வந்து அதீதமான உஷ்ணமா இருந்தது. அப்ப அந்த அதீத உஷ்ணம் மாற்றத்தக்க சரீரம் அந்த ஜடத்திலேயே வந்து அந்த மாற்றம் உண்டாகி குளிர்ச்சி வந்துரும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல அக்னி மண்டலம். அக்னி மண்டலம் தாண்டி நமக்கு என்ன மண்டலம் இருக்குது? சூரிய மண்டலம் வந்துருது. அப்ப சூரிய மண்டலம் தாண்டி தான் சந்திர மண்டலம்பாங்க. அப்ப நம்ம என்ன ஆச்சு? பிராணனாகிய சூரியனுடைய தன்மைய நம்ம பெற்று விட்டாயிச்சு. அப்ப இந்த சைதன்யத்தோட கணக்கு நமக்கு அடைந்தாகி விடுது. அப்ப இந்த சைதன்யத்தோட பவர் ஏற ஏற, அதாவது ஜீவசக்தி சத்து உடம்புல சேர சேர, இது வந்து உஷ்ணத்த தாங்கக்கூடிய ஆற்றல் அதுல இருக்குது. அப்ப அதனால அந்த குளிர்ச்சி தணிஞ்சு போறது, அந்த அமைதி அந்த பேரமைதி அப் அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மளுக்கு இதுல கிடைச்சது. அப்போ அந்த நிஷ்டையில உங்களுக்கு கிடைக்கிறது அந்த பேரமைதி தான். அதாவது எந்த சலனமும் இல்ல. நிச்சலன தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிஷ்டை. இதுதான் நம்மளுக்கு இங்க உறுதியா பரிபூரணம். அதனால இந்த குளிர்ச்சி தணிஞ்சு தணிகை பிரான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் சில பேர் கூட எங்களோட குருநாதர்கள் கூட தணிகை மணிப்பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வள்ளலாறு இந்த மாரி இந்த வேதாத்திரி மகரிஷி இந்த இதுல கூட தணிகை மணிப்பிரான்னு ஒருத்தரோட பேர சொல்லுவாங்க. அவங்க இந்த 2 கண்களையும் இணைத்து செய்யக்கூடிய இத வந்து சொல்லி குடுத்ததாக இப்ப அதையும் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து சந்திரனும், சூரியனாவும் இல்லாம 2 கலந்த நிலையில சுழுமுனை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு சுழுமுனை. 2 பிராணக்காற்றும் சூரியனாவும், சந்திரனாவும் இல்லாம 2ம் இணையறதும் அதுவும் சுழுமுனை தான். ச சந்திர ஒளி கண்ணாகும் இடது கண்ணு வலது கண்ணுல இருக்கிற ஆற்றல தான் அது இடது கண்ணு வாங்கி பிரதிபலிக்குது. அல்லது மேல இருக்கிற நெற்றிக் கண்ல இருந்து தான் 2ம் அந்த ஆற்றல வாங்கி பிரதிபலிக்குது. அந்த 2ஆ போறது 2ஆ போகாம 2ம் ஒண்ணா ஆகுது. அப்படின்னு. அப்ப இதுக்கு தான் நமக்கு அந்த சந்தி, சந்தியாவந்தனம், அந்தி, சந்தின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைலாம் இருக்குது. அப்ப அது 2ம் ஒண்ணு சேர்த்து போகக்கூடிய அந்த நேரங்கள்ல இயற்கையாகவே நம்ம நல்லா பண்ணி மேல்நிலையை அடையலாம். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப அருமை. அதனால ஒரு சாதாரணமா கூட கருத்து சொல்லுவாங்க. 3 மணிக்கு அ முழிக்கிறவன் முனிவன். 4 மணிக்கு அ முழிக்கிறவன் ரிஷி. அ 5 மணிக்கு முழிக்கிறவன் ஞானி. 6 மணிக்கு முழிக்கிறவன் மனிதன். அப்ப 7 மணிக்கு முழிச்சா எருமை அப்படின்னு கிண்டலா பேசுறது வழக்கத்துல உண்டு. என்ன அப்ப அந்த தமோகுணம் சேர்ந்துக்குது அப்படின்னா, அப்போ அந்த நேரத்துல அந்த பிராணன் இருக்குது. அந்த 3 மணிக்கு எல்லா முனிவரும், ரிஷிகளும் அந்த நேரத்துல அந்த ஜபம், நிஷ்டைலாம் பண்றாங்கங்கிறனால, அது சிறப்பான ஒரு நேரமா 3 குரு நம்பர்ங்கிற மாரி, அது சிறப்பான நேரமா கருதப்படுகிறது. வள்ளலார் கூட அந்த நாழிகை கணக்கா 5 நாழிகைக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும்.
அப்படின்னு குறிப்பா 4 மணிக்கு காலையில அதிகாலையில எந்திரிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் படுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு கணக்குல சொல்றாரு. அப்புறம் 8 மணிக்கு பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்னு அத கூட வைக்கிறாரு. இப்ப சாதாரணமா மலாஜலம் கழிக்கிறதுக்கு 5 டூ 7 அப்படிம்பாங்க. அப்போ வந்து 5 மணிக்குள்ள லாகிரி மகாசயா எல்லாம் யோகா முடிச்சுட்டு 5 மணிக்கு எல்லாரும் மாரி சாதாரணமா குளத்துல குளிக்கிறதுக்கு வந்த மாரி அந்த இயற்கையான இடங்கள்ல வந்து குளிக்கிறதுக்கு ஆளோட வந்துருவாரு. இவரும் நம்மள மாரி ராத்திரி தூங்கிட்டு தான் வராரு அப்படின்னு லாகிரி மகாசயர கணக்கு போடுறாங்க. மகாவதார் பாபாஜியோட சீடர. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் நைட்டு முழுக்க யோகம் தான் பண்றாரு. அப்ப நம்ம நைட்டு முதல்ல படுக்க போகும்போதும் அந்த யோகத்தோடயே இருந்து, நைட்டு முழுக்க இயற்கையா ஓடுற அந்த யோகத்துக்கு ஒத்துழைப்பு குடுத்து, அத யோகமா அனுபவிச்சு, 3 மணிக்கு எழுந்திருச்சு பண்ணும்போதும் அதே யோகத்துல இருந்து, அப்படி பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா, சாமி சொன்ன மாரி காற்ற குடிக்கிற மாரி இருக்கும். இது கொஞ்சம் சொல்லாம என்னன்னு தெரியல. ஒரு வார்த்தை சொல்றேன். சைக்கிள் டீப்ல காத்தடிக்கிறது கூட கம்மியா இருக்கும். அத விட நம்மளுக்கு ஓவரா இருக்கு. ஒருவேளை நீங்க சிலிண்டரு இதுலலாம் அடைச்சு பார்த்தா, அப்பதான் அந்த கலோரி எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஏர் வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த பிராணன் வந்து பயன்படுத்தி இருக்கோங்கிறது தெரியும். அத அந்த அளவுக்கு இது நம்ம அதிகமான இதத்தான் அது எடுக்குது உடம்பு அப்படின்னு. பார்க்கறதுக்கு என்னமோ சுவாசம் இருக்கா இல்லையான்னு தெரியாத மாரி சாதாரணமா இருக்கிற மாரி இருக்குது. உண்மையிலே பார்த்தா இரவு தூங்கும்போது இருக்கிற கதி விழித்திருக்கும்போது கிடைக்கும்னு சாமி சொல்றாரு. அது பிராணனை குடிக்க வேண்டும் அப்படிங்கிறது சாப்பாடு சாப்பிடுற மாரி அள்ளி அள்ளி முழுங்குற மாரி இருக்குது. அப்ப அவ்வளவு தெளிவா உள்ள போகும்போது அந்த ஆனந்தமும் சேர்த்து கிடைக்கும் உங்களுக்கு. சாதாரணமா இருக்காது. கிடைக்க கிடைக்க அந்த ஆனந்தமும் சேர்ந்து கிடைக்கும். அந்த நம்ம குளிர்ச்சி, குளுமை கிடைக்கும். அப்புறம் அது அந்த குளுமையினால வந்து சத்தா கிடைச்சதுனால, அதுல கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், திருப்தி, உற்சாகம், அது அறிவியல் குறிச்சக்கூடிய அதாவது துள்ளி நடப்பிக்கும், சோம்பு தவிர்ப்பிக்கும், கல்லுண்ண வேணாம் தானே கழிதடும், உள்ளது சொன்னோம் உணர்வுடைய இருக்கன்னு திருமூலர் சொல்றது கரெக்ட்டா தான் இருக்குது. அதனால அ புள்ளினும் மிக்க பிறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேணாம் தானே கழிதரும். துள்ளி நடப்பிக்கும், சோம்பு தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்ன உணர்வு இருக்கே. உணர்வோட இருக்க. இன்னொரு பாருங்க, எல்லாம் அந்த திருநாவுக்கரசர் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் இந்த இணையடி நிழல்னு அவரும் இதே தான் சொல்றாரு. பாருங்க. எல்லாம் கிட்டத்தட்ட தெய்வீக நிலை ஈசனுடைய பாதை வெவ்வினையில் உணர்மின் ஈசன் கடல் அருமை, வெயிலில் உணர்மின் நிழல் அருமை அப்படின்னா அந்த குளிர்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், சாந்தியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பாருங்க எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இந்த நிஷ்டையில உங்களுக்கு கிடைக்கிறது தான் அந்த பரிசுத்த நிலை. அந்த பிராணன் அவ்வளவு தூரம் நல்லா உள்ள ஈரணம் செய்து கொண்டு இருக்குது. ஒண்ணும் சாதாரணமா இப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன். ஒரு பெயிண்ட் நீங்க அடிச்சு, அடிச்சு, அடிச்சு அந்த இடத்த கெட்டியாயி, கெட்டியாயி கொஞ்சம் கொஞ்சமா அது கெட்டியாயிட்டே வருதுன்னு வச்சுப்போம். அந்த மாரி தான் இந்த சிவலிங்கத்த உருவாக்குற மாரி சாமி வந்து சதா ஈரணம் செய்து கொண்டே இருந்து, அது தாது உணர்ந்து உணர்வு உண்டாகும். அப்படிங்கிறத பாதாளத்துக்கு சிவலிங்கம் தாழ்ந்து போகாமல், அப்படியே அங்க நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் சாமியோட கருத்தா இருக்கு. அதனால தான் இந்த விசுத்தி சக்கரம், விசேஷமான சக்கரம், அறிவு நிர்மலமாகக்கூடிய சக்கரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இதுல ஒரு முக்கியமான கட்டம் பார்த்துக்கிடுவோம். பொருள்னு சொன்னா, அது கர்மமாகிய வாயு அப்படின்னு சாமி சொல்றாரு. இதுதான் பொருள். இது கர்மம் என்பது செயல் அல்ல. அப்படிங்கிறோட விளக்க சித்த வேதத்துல இருக்குது. அப்ப எப்படின்னா, கிருஷ்ணன் ங்கிறது அப்போ சாதாரணமா பெயரு எழுவாயின்னு வச்சுப்போம். எதை புசித்தான் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ கிருஷ்ணன் பழத்தை புசித்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப புசித்தான்ங்கிறது என்ன நிலைன்னா, அது கிரியை. அவர் செஞ்ச செயல் அப்படிங்கிறது அது கிரியை தான் அது. அப்ப எதை புசித்தான்ங்கிற கேள்வியில பழத்தை அப்படிங்கிறது வந்துடுது. அப்ப பழத்தைங்கிறது பழம் தான் அந்த இடத்துல பொருளு அப்படின்னு வந்துருச்சு. அப்ப பழம் தான் பொருளுங்கும்போது, நம்ம புசிக்கிறது என்ன புசிக்கிறோம்? பிராணன தான் புசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பொருள் என்னது? ஜீவசக்தியாகிய வாயு. இப்ப இந்த ஜீவசக்தியாகிய வாயு, ஜீவசக்தியாகிய வாயுவாவே இருந்து வெளியில வந்தா அகங்காரங்கிற நபும்சகம் ரூபத்துல வெளியில வந்ததுன்னா, அதாவது நாலாவிதமான ஞாபகங்கள், எண்ணங்கள் வழியாக, உணர்வுகள் வழியாக, தேவைகள் வழியாக இந்திரியத்தோட கலந்து வெளியில வந்தா, அது அகங்காரமா வெளியிலேறி புகையாகி இந்த உலகத்த தரிசனம் பண்ணுது. அதே அகங்காரம் உள்ளில ஒழுங்கப்படும்போது, இந்த வெளியில புகையாகி போற நபும்சகங்கிற தன்மை, அதாவது இரட்டைத்தன்மை, இனம் அப்படின்னு சொல்றாரு சாமி. அதுக்கு தான் நபும்சகத்துக்கு தான் இனம் உள்ளதுங்கிறாரு. அப்ப அந்த வேறுபாடு, பின்னத்தன்மை அதுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப மனமா இருக்கும்போது கூட இந்த பின்னத்தன்மை குறையுது. அப்போ இந்த மனது எங்கிருந்து வந்தது? ஜீவன்ல இருந்து வந்தது.
அப்போ இந்த அகங்காரம் மனதுல ஒடுங்கிருச்சு அப்படின்னா, இது மறுபடியும் உள்ள அந்த மனது தன்னை தன்னோட ஒரிஜினல் ஸ்தானம் என்னங்கிறது உள்ள போய் கவனிக்க ஆரம்பிச்சுரும். அப்படி கவனிச்சு அது செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த ஜீவசக்தியாகிய வாயுவாவே இருக்கிறதுக்கு பேர் தான் மனசு. ஏன்னா சிவலிங்கம்ங்கிறது சிவமா தன்மை. அந்த சிவத்திலிருந்து சக்தி அப்படி வெளியில வர்றதுக்கு பேரு மனதுன்னு பேரு. அதான் சலனத்தினால வந்தது. தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டான போதுன்னு சாமி தெளிவா சொல்றாரு. அப்ப அந்த சக்தி சலனப்பட்டு என்ன ஆயிடுச்சு இப்போ? மனதா இருக்கு. மனது எங்க இருக்கு? உள்ளதான் இருக்குது. அப்ப மனதா இருக்கிறது உள்ளதான் இருக்குது. அப்ப மனதுதான் அத்தாரிட்டின்னு சாமி சொல்றாரு. அதான் பிராமணன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அத்தாரிட்டி மைண்ட். அதுனா அப்ப ஜீவசக்தியாக கெட்டியாக உள்ள இருக்கிறதுக்கு பேரு மனதுதான் அப்படிங்கிறாரு. ஆனா அதே ஜீவசக்தியாகிய வாயுவா இருக்கிற மனது சிவசக்திங்கிற இடத்துல 2ஆ இருக்குது இப்போ. அது சிவசக்திங்கிறது நபும்சகமா வெளியில வரும்போதுதான் ஆங்காரமாகி காணக்கூடிய அது புகையா வெளியில உலகத்தை படைத்து காண்கிறது. அதனால நம்மால் படைக்கப்பட்டவை தான் இதெல்லாம் காணக்கூடியது. அது பிரம்மாவாகிய ஆங்காரம் படைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த புற அறிவாக வந்துடுச்சு இது. அத புற அறிவு கொண்டு எல்லாம் பண்ணதுனாலதான், அது வேணும், இது வேணும் நானா விதமான விசாரணையா இருக்கிறதுனால தான், நம்மளுக்கு இது அறியாமையாகிய சலனம், மாயையாகிய சலனத்துல இருக்கிறது. இது மறுபடியும் உள்ள போயிடுச்சுன்னா, இந்த ஆங்காரம் நசிச்சு போயிடுச்சுன்னா, ஆங்காரங்கிற ஒரு முடிச்சுல தான் எல்லாம் இருக்குதுன்னு சாமி தான் சொல்றாரு. இந்த ஒரு முடிச்சா அது எல்லா பிரச்சனையும் சால்வ்டு அப்படின்னா, அப்ப இந்த அகங்காரத்த மட்டும் மைண்ட் டச் பண்ணாம இருக்கிறதுன்னா, அந்த ஜீவசக்தி ஆய்வு சமீரன்னா உள்ளுக்குள்ளேயே ஓடுறதுன்னு அதான் சாமி சொல்றாரு. அப்ப உள்ளே பிரம்மரந்தத்துக்குள்ளேயே ஓடும்போது, எப்படி? மலக்குதத்தின் வழியாக கடத்தி கொண்டு வர முடியாது. அதனால மூலாதாரம் மலக்குதம் அல்லங்கிறது சாமி சொல்றாரு. ஆனா சிறுநீரை உற்பத்தி தானம் தொட்டு புருவமத்தி தலைக்கு உள்ளில் ஆகாயம் வரைக்கும் ஜீவனுடைய உள்மார்க்கம். அந்த உள்மார்க்கத்தை நன்றாக்க வேண்டியதுங்கிறார். அப்ப அது உள்மார்க்கம் நன்றாக்கப்பட்டு சதா மேலும் கீழும் நடத்தி நேரா அந்த நேர்கோடாக நீட்டுக நேராக்குங்கிற தன்மையில வேற விதமான சிந்தனை எதுவும் இல்லாம ஒருமுகப்பாட்டு தன்மையில கவனத்தோட அட்டென்ஷனோட கரெக்டா கொண்டு போய் அந்த பிரம்மரத்தோட தாக்கி கொண்டு இருக்கிற நிலைமைங்கிறார். தொட்டு ஈரணம் செய்தல்ங்கிறார். அப்ப அந்த நிலையில இருக்கும்போது அந்த நிஷ்டை கூடுது அப்படிங்கிறதுதான் பாயிண்ட். அப்ப அப்படி நிலைமையில இருக்கும்போது இந்த ஜீவசக்தியாய் வாயு ஜீவசக்தியாய் இருந்து சுத்தி ஆயிட்டு இருக்குது. அப்போ அந்த ஜீவனாம் தன்மை சிவலிங்கமாகிய தன்மை கெட்டிப்படுகிறது. சிவம் கெட்டியாகிறது. பாதாளத்திற்கு தாழ்ந்து போகாமல் அங்கு சக்தியாகிய குண்டலினி கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது அதுதான். அப்ப கெட்டியாக, திடத்தன்மையாக, ஸ்திரத்தன்மையாக ஆகிறது. அதனால கட்டாத லிங்கம், யாருக்கும் எட்டாத புஷ்பம், எரியாத தீர்த்தம், குருநாதன் மொழிந்ததுவேன்னு கணபதிதாசர் நெஞ்சரி விளக்கத்துல இருக்குது. அதுதான். சரிங்களா? அப்ப இந்த மாரி நம்ம இந்த விஷயம் பூரா யோக நுட்பங்கள் தான் அத்தனையும். இது புறத்துல நமக்கு படம், பாடம்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த லிங்கத்த ராமேஸ்வர பிரதிஷ்டை லிங்கம் அப்படின்னு கூட நமக்கு சாமி படம், பாடம்னு காமிச்சு குடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த சிவலிங்கம் அந்த கெட்டிய தாது உணர்ந்து உணர்வு உண்டாகுங்கிறாரு. அப்போ நம்மளோட ஒரிஜினல் உணர்வு நான் யார் அப்படிங்கிற உண்மைத்தன்மை அங்க சிவனாம் தன்மையில தான் தெரியுது. அப்போ சிவனாகும் சுத்த சாத்விகன்கிறாரு. அப்ப தான் தானா இருக்கிற அந்த சிவமாம் தன்மைனா கைனடிக் எனர்ஜி கிடையாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி, அசையும் சக்தி கிடையாது. நித்தியமா இருக்கிற அசையாக இருக்கிற சக்தி. அப்போ நிர்குணமா இருக்கக்கூடிய தன்மை அது. தூய தன்மையா இருக்கக்கூடியது. எண்குணத்தான்ங்கிறது வேற. அதோட தன்மை அடிப்படைங்கிறது பேஸ் அப்படின்னு அர்த்தம். அதோட இயல்பு அப்படின்னு அர்த்தம். ஆனா அது வெளிப்படணும் அவசியம் இல்ல. அது தான் தானா இருக்கிறதுல எல்லாம் இருக்கும். அப்ப தான் தானா இருக்கிற அந்த சூட்சுமமா இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையை அது சலனம் ஏற்பட்டு இந்த சலனம் மறுபடியும் எப்படி வந்ததோ அதே மாதிரி நின்னு போகுது. அப்ப எப்படி ஆரம்பிச்சதோ அது மாதிரி நின்னு போறது. அந்த நின்னு போறதுக்கான முயற்சியை நம்ம எதை கொண்டு பண்றோம்? அதே ஜீவசக்தி வாயு கொண்டு அதே மனத்தை கொண்டுதான் பண்றோம். அப்ப அந்த மனத்தை கொண்டுதான் ஆங்காரத்தை உள்ள எடுத்துக்க வேண்டியிருக்கு. மனம் புரிதல் மூலியமா தான் ஆங்காரத்தை பயன்படுத்த வேண்டாம்னு அதுதான் முடிவு பண்ணுது. அதனால நம்ம மனமது செம்மையானால் அதுக்குதான் அகத்தியர் சொல்றாரு. அத்தனை பேரும் சொல்றாங்க. மனமது செம்மையானால் மந்திர நிரூபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். உயர்த்த வேண்டாம். அதான் வாயுவை உயர்த்த வேண்டாம். வாசியை நிறுத்த வேண்டாம். கும்பகம் பண்ண வேண்டாம். ஒண்ணும் பண்ண வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமன்னு முடிக்கிறாங்க. அப்ப பாருங்க. அப்ப ஜீவசக்தியாகி வாயுவா இருக்கிறது அப்படியே அப்படியே கெட்டிப்பட்ட தன்மைக்கு வந்துருச்சுன்னா, அது தெள்ளத் தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம்ங்கிறத
ஜீவனா இருக்கிற அந்த உறுதித்தன்மை கிடைச்சு போகுது. அந்த உறுதித்தன்மை ஜீவனா இருக்கிற தன்மை கிடைச்சு போனோனே, ஜீவன் தன்னையே சிவம் அப்படிங்கிறத இறைவன்கிறத அது தனக்கு தானே உணர்ந்து கொள்கிறது. அப்போ மனதினுடைய களங்கம்னு ஒண்ணு வந்ததுனால தான் ஜீவனுக்கு அந்த மறைப்பு உண்டாயிருக்கிறது. இப்போ மறைப்பை நீக்கி, மறைப்பை எல்லாம் தவிர்த்து யார் உணர வேண்டியது? ஜீவனே உணர வேண்டியது. இப்போ அந்த மனது தன்னோட மிஸ்டேக்க தான் புரிஞ்ச உடனே செம்மையாயி, நம்மளோட ஒரிஜினாலிட்டி இந்த கெட்டித்தன்மையா இருக்கிற இந்த சலனம்ங்கிறத நிறுத்திட்டு கெட்டித்தன்மையில போய் ஐக்கியமாகணும் தான் இந்த ஜீவனுக்குள்ள போய் மெர்ஜ் ஆயிருது. அப்படி ஐக்கியப்பட்ட நிலைமையில தான் சொப்பன துல்லியமா சுவாமி மலைங்கிற நமக்கு அநாகதம் சக்கரம்ங்கிற இடத்துல நம்ம சொன்னோம். அநாகதம்ங்கிற ஆதாரத்த சொன்னோம். அதுல சொப்பன துல்லியமா இருந்தது. அது பிரம்ம பிடிச்ச மாரி ஒரு நிலைமை இருந்தது சொப்பனமா. இப்போ இங்க நிஷ்டையாகிய சுளுத்தி வந்துடுது ஜீவனுக்கு. இப்போ நிஷ்டையில நம்ம இருக்கிற மாரி. அப்போ வெளி உலகம் அதுக்கு இல்ல. எந்த உலகமும் இல்ல. அப்ப நிஷ்டை மாத்திரமா தான் தானா இருக்கிற அந்த இத அனுபவித்துக் கொண்டு, எந்த சிக்கலும் இல்லாம சுகமாக இருக்கிறது. அந்த சுகமா ஆனந்தம் ராத்திரி தூங்கும்போது நம்ம இருந்தோம். ஆனா நமக்கு தெரியாது. மனம் அடங்கி இருந்ததுன்னு சொல்ற மாரி, இங்க மனம் உள்ள ஐக்கியமாயி போயிருச்சு. இங்க இந்த மன ஐக்கியமாயி போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் டைமே 9:40க்கு மேல தான் ஆரம்பிச்சோம்னு நெனைக்கிறேன். அதனால கொஞ்சம் டைம பெருசா எடுக்க வேண்டாம் யாரும். கேட்டுக்கிறேன் ரிக்வெஸ்ட் பண்ணி. அப்புறம் இது சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான். அதாவது சாமி ஸ்தூலம், சூட்சுமம் அப்படிங்கிற 2 பாயிண்ட்ட பத்தி இதுல சொல்றாரு. அப்போ ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் அப்படின்னு சொல்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நமக்கு இந்த ஸ்தூல, சூட்சும காரணத்த கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்படின்னா, இந்த அகங்காரம் தான் காரண சரீரம்னு சொல்லப்படுது. பாருங்க. அப்போ இந்த அகங்காரம் காரணமா தான் இத்தனை சிக்கலும் நமக்கு இருக்கு. அந்த காரண சரி. அதாவது மனம் காரண குருவும், உலகம் காரிய குருவும். அது வேற. இந்த இடத்துல காரண சரீரமா சொல்லப்படுது. சூட்சும சரீரமா மனம் சொல்லப்படுது. அதே மாரி ஸ்தூல தேகமாக ஜீவன் வந்து சொல்லப்படுது. அதாவது பிராண சரீரத்த சொல்லப்படுது. அப்படியானா, இந்த இடத்துல ஸ்தூலம் உள்ள காலம் வரையிலும் சூட்சுமம் நிலைத்திருக்கும். சூட்சுமம் உள்ள காலம் வரையிலும் ஸ்தூலம் நிலைத்திருக்கும்னு சொல்லப்படுது. அப்படியானா, ஸ்தூலம்ங்கிறத ஜடத்த சொல்றாரா? அப்படின்னு ஒரு கேள்வி அவரே எழுப்புறார் சாமியே. அப்ப ஸ்தூலம்ங்கிறத ஜடம்னு நீ வைத்துக் கொண்டா, சூட்சுமமாகிய மனம் உள்ள இருந்து சக்தி பூரா வெளிய புகையாய் போனதுக்கு அப்புறமும் கூட, இந்த ஜடம் இருக்குதே! அப்ப அது ஸ்தூலம் இருக்கிற வரைக்கும் தான், அப்ப சூட்சுமம் நிலைச்சிருக்கணும்ல. ஆனா மனம் உள்ள இல்லையே, அறிவு உள்ள இல்லையே. அப்ப அது சும்மா பிணமால்ல கிடக்குது. அப்ப போச்சே! அப்ப ஸ்தூலம்னு சொன்னது இந்த ஜட சரீரத்துக்கு அல்ல. ஸ்தூலம்னு சொல்லக்கூடியது பிராண உடலைத்தான் சொல்லப்படுது. சீவலிங்கமாகிய சிவலிங்க தன்மையைத்தான் சொல்லப்படுது. அப்போ அதுதான் நித்தியமா இருக்கக்கூடிய திரேகம். தகிநிதி தேகான்னு தேகம்னு அதைத்தான் சொல்றோம். அதுதான் உண்மைத்தன்மை. அப்ப நெருப்பு வடிவமா தகித்து வெளியே போகக்கூடிய அந்த சக்தி, இந்த ஜடத்திலிருந்து வெளியே போய்விட்டால் அது பிணம். அப்ப சூடு இல்ல, கொழுந்து போச்சுன்னு அங்கேயும் சொல்றோம். அப்போ இந்த அகங்காரம்ங்கிற தன்மை உள்ளில ஒடுங்க வேண்டியதுதான் அவசியம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ இந்த காரண சரீரம் இல்லாம போயி, அது உள்ளில ஒடுங்கிருது. அப்ப எங்க இந்த காரண சரீரம் எங்க வந்து ஒடுங்கிருது? சூட்சுமத்துல வந்து ஒடுங்கிருது. சூட்சுமமா எது? மனசுல இருந்து வந்ததுன்னா அகங்காரம். மனதினுடைய படைப்பு தான் அகங்காரம். ஜீவனுடைய படைப்பு மனம் இல்லையா? இப்ப இது வந்து என்ன ஆயிப்போச்சு? இதுல ஒடுங்குன உடனே இந்த மனசு என்ன ஆயிப்போகுது? தனக்கு இந்த அறியாமை நித்திய அநித்திய வஸ்து எல்லாம் பண்ண தெளிவு இருக்க மனதுக்கு. இந்த தெளிவு வந்து பட்டறிவு, அனுபவம், தொட்டு பார்த்த அறிவு, தொட்டு உணர்ந்த அறிவு எல்லா தெளிவும் இருக்கு. இப்ப என்ன ஆகி போகுது? சரி நம்மளோட ஒரிஜினல் தன்மையில தான் நம்ம நிக்கணும் அப்படிங்கிற அந்த சுகத்த தெரிஞ்சு போச்சு. ருசி கண்ட போன உரிதாவும்னு நிஷ்டை பண்ணி அந்த சுகமா அப்ப நல்லா இருந்தது, அப்ப நல்லா இருந்தது நெனச்சு அந்த மனனம் செய்து மனசு மனப்பழக்கத்தினால அப்ப என்ன ஆகி போகுது? சித்தி வந்து சேர்ற மாரி, அது தன்னுடைய ஒரிஜினாலிட்டி தன்மையில கெட்டி தன்மையா இருக்கக்கூடிய ஜீவன் நோக்கிய சிவமான் தன்மையில வந்து ஐக்கியமாயிக்குது. அப்போ உள்ள வந்து ஜீவனுக்குள்ள நல்ல அப்போ இந்த ஜீவன்கிறது என்னது? ஸ்தூலம். இதுதான் ஸ்தூலம்னு சொன்னாரு. அப்ப ஸ்தூலம் உள்ள கால வரையும் சூட்சுமம்னா, மனசு அதுக்குள்ள அடங்கி போச்சா? அப்ப அது ஸ்டாண்டர்ட் ஆயி போச்சா அதுவுமே?
அப்ப வெளியில வராது இல்லையா? அப்ப ஸ்தூலம் உள்ள காரணம், சூட்சுமம். சூட்சுமம் உள்ள காரணம் ஸ்தூல நிலையத்திற்குங்கிறது இது 2 அடிப்படையா வச்சது தான். அதனாலதான் மனம் அழிவதில்லை. முனிவர்களால் புகழப்பட்ட ஓம். அது லயம் தான் ஆகும் ஒழிஞ்சு, அது இல்லாமல் போவதில்லைன்னு இந்த சாஸ்திரத்த சரியா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நித்யானந்த சுவாமி சொல்றாரு. இந்த ஓம் முனிவர்களால் புகழப்பட்ட ஓம் அந்த மனதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதனுடைய தன்மை இயல்பு ஜீவனுக்குள்ள இயற்கையிலே இருக்குது. அது மெர்ஜ் ஆயி ஐக்கியப்பட்டு போகுது ஒழிஞ்சு, அது இல்லாமல் போவதில்லை. அப்போ மெர்ஜ் ஆயி போற ஐக்கிய கலத்தல் தான் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அதுக்கு அழிவதில்லை அப்படின்னு. அதாவது மனத பத்தின அந்த கேள்வி வந்து இருந்துட்டே இருக்கும். மனம் இல்லாமல் போகிறதா? அப்ப இறந்தவனுக்கும் மனம் இல்லாம போகுதுன்னு தானே சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கும் மனம் இல்லாம தானே போகுதுங்க அப்படிங்கிறது கருத்து இருக்கு. ஆனா மனம் இல்லாமல் போவதில்ல. லயம் தான் ஆயி போகுது. அதான் கருத்து. அப்போ களங்கங்கள் இல்லாத தன்மையில, அது தூய தன்மையில ஐக்கியப்பட்டு போறனால, அது வேறு, இது வேறு இல்ல. நீ வேறு, நான் வேறு எனாது இருக்க. நீயும் நானுமா ஏகபோகமாய் இருக்கும் சுகம் பரம சுகம்னு அருணகிரிநாதர் இதைத்தான் தெளிவுபடுத்துறாரு நம்மளுக்கு. இப்படிதான் நம்ம சரியா அந்த மகான்கள் சொல்லி வைத்த மஸ்தக ஞானம் வந்து உணர்ந்து சொல்லி வச்சத மிக தெளிவாகவும் சரியாகவும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்ப இன்னைக்குதான் கொஞ்சம் யோகா நுட்பங்களும் கொஞ்சம் ஆழநிலமா தெளிவா இது அவ்வளவும் அப்படியே சித்தவேத யோக கருத்துக்களோட இணைஞ்சு துல்லியமா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கரெக்டா கொண்டு வந்திருக்கிறோம்னு நம்புறேன் நான். அப்போ இது எல்லாம் சாமியோட அருள் வச்சுக்கலாம். அப்போ இதனால நமக்கு இந்த சுத்தமான இந்த நிலைமை வந்து நம்மளுக்கு இதுல தெளிவுபடுத்தப்படுது. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவர் தனிச்சு இருந்துக்கிற அந்த தன்மையும், அங்க காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற தன்மையும், 365 நாளும் சிவனை நம்ம வழிபடணுங்கிறத ஜபத்த பண்ணணும், நிஷ்டை கூடணும் அப்படிங்கிறதாவும் நம்ம எடுத்துக்கலாம் இத. அந்த மாரி வச்சுக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில இந்த திருத்தணியாகிய 5ஆம் படை வீடு முழுக்க முழுக்க அந்த ஜீவன் இனி அடுத்து அதுக்கு ஆனந்தம் உண்டாகணும்னா ஆக்ஞா சக்கரத்துல ஜீவ ஜாக்கிரதை அடுத்து உண்டாகணும். இந்த நிஷ்டைக்கு அப்புறம் அந்த அறிவு தெளிஞ்சு அதோட தன்னுடைய பூரண அறிவு அப்படிங்கிற ஜொலிக்கக்கூடிய அந்த பெரும் பேரறிவு, அந்த பேரறிவுக்குள் தடுக்கி விழுந்தோன்பாங்க. அதனால பிரம்மங்கிறது பேரறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த பேரறிவாகிய தன்னிலை உணர்தல், தன்னிலை அறிதல் அப்படிங்கிறத அந்த பரிபூரண நிலைக்கு வந்து சேரும்போது ஆனந்தத்துக்கு அளவில்லாத ஆனந்தமா, சொக்கப்போற ஆனந்தமா பழமுதிர்ச்சோலை 6வது ஆறாவது படை வீடாக 6வது ஆக்ஞா சக்கரமாக அது விழிப்புணர்வு அடையும் போது தெள்ளத் தெளிந்தாருக்கு சிவனே சிவன்னு சீவன் ஆகிய சிவலிங்கமாகப்பட்ட ஜீவனாகப்பட்டது ஈஸ்வரனோட ஐக்கியமாதல்ங்கிற நிகழ்ச்சி அதுல நடந்துரும். அதுதான் நம்ம அடுத்த நாளைக்கு வந்து அதை பத்தி பேசலாம். அதாவது 6வது ஆதாரம் ஆக்ஞா சக்கரம், பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். அது அழகர் மலையில இருக்கக்கூடிய போற பாதையில இருக்கக்கூடியது. பஸ் வசதி எல்லாம் அதுக்கு இருக்குது. அது மாதிரி திருத்தணியிலயும் நிறைய பஸ் வசதி எல்லாமே இருக்குது. வேலூர், சோளிங்கர் அந்த மாதிரி ஊர்கள்லாம் அது பக்கத்துல இருக்குது. அதுல திருத்தணிக்கு போயிட்டு வந்தா அது நல்ல ஒரு மன அமைதி உண்டாகும் அப்படிங்கிறதும் இந்த நிஷ்டை கூடிய முருகன் அப்படிங்கிறதும் அங்க சாந்தமான நிலைமை முருகன் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த சூரபத்மனை கொண்டு அந்த வேகம் எல்லாம் இருந்தது இல்லைங்களா. இப்ப இங்க அப்படி எல்லாம் இல்லை. இங்க துறவியாகி கோவிச்சுட்டு வந்து அந்த மலை மேல இருந்தார் பழனியில மணிப்பூரகத்துலன்னு சொல்றோம். அப்புறம் சுவாமி மலையில வந்து அந்த பிரம்மாவை இது பண்ணி கண்டிச்சு அதுல ஞான தெளிவடைஞ்சுது அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இது எல்லாம் இல்லாம இங்க வந்து நிஷ்டையா எல்லா வேலையும் முடிச்சு போட்டு கம்முன்னு சுப்பகான்னு போய் உட்காந்துட்டாருங்க அவரு அப்படின்னு சொல்ற மாதிரி. என்னங்க சுக்கான்னு போய் உட்காந்துட்டாருங்கிறீங்க. ஆமா கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தாருங்க. அப்புறம் போய் படுத்துக்கிறேன் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போய் படுத்தாருங்க. இப்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருங்க. ஒரு தொல்லையும் இல்லை. நான் ஒண்ணு எதுவும் போறது இல்லையப்பா அப்படின்னு சொல்லி போட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி. இது கம்ப்ளீட் நிஷ்டை. நல்ல நிஷ்டையில இப்ப இருக்கிறது தான் திருத்தணி முருகன். அதனாலதான் சாந்தியும் அமைதியும். இப்ப தூங்கும் போது இருக்கிற அந்த ஒரிஜினல் ஸ்டேட் ரியலி நாமளா இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்ல இருக்கிறது தான் அந்த திருத்தணி தணிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த ஒரு தூய தன்மை நம்மளுக்கு அங்க ஸ்டாண்டர்ட் ஆகி போச்சு. இதைத்தான் வந்து எல்லாரும் நல்லா பெற வேண்டியது வாழ்க்கையில. மனிதனை வந்து இந்த நிஷ்டைனா என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லித்தான்.
பாருங்களேன், யாராவது தூக்கத்துக்கு தான் வந்துங்க லாட்ஜ்ல 5000 வாடகை கொடுத்து கூட போய் தங்கி இருக்கிறாங்க. ஏன்? கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது. அப்ப தூக்கத்துல இருக்கிற ஆனந்தத்த எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டதால வந்த நிலைமை இது. அப்படிங்கிற மாரி தான் அந்த தூக்கத்துல தான் எல்லா பற்றும் நீங்கக்கூடிய நிலை இருக்குது. அந்த நிலைமை நம்ம விழிச்சிருக்கும்போது கிடைக்கணும்னா, சாட்சி விழிப்புணர்வு நமக்கு வேணும். அப்படிங்கிற அந்த நிஷ்டையில சாட்சி விழிப்புணர்வோடு இருந்தா, அந்த தூய அறிவு என்னதுன்னு நம்மளால உணர முடியும். அதான் தாரணை, தியானம், சமாதி 3யும் ஒண்ணா பண்ணா, சம்யமாங்கிற அந்த அறிவை எந்த அறிவு வேணுமானாலும், அந்த அறிவில் நிலை பெற முடியும். அப்படிங்கிறது தான். இதுல தான் நமக்கு துரியம், துரியாதீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனுபவங்கள்லாம் வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிஷ்டை பழகணும், தியானம் பழகணும் அப்படின்னு சொல்லிதான் ஆன்மீகத்தோட அடிப்படை வெற்றிக்கு காரணம். இது இல்லாம ஆன்மீக வெற்றி உண்மையிலே முழுமை அடையவே அடையாது. அதனால கனவு, நனவு, தூக்கம் இதை பத்தின அடிப்படை அறிவை பெறும்போதுதான் நமக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கைங்கிறது கம்ப்ளீட் ஆகும். அப்ப நம்மளுடைய இயற்கையான நம்ம வாழ்க்கை முறையில நம்ம ஆன்மீகம் ஜீவன் அப்படின்றது இது வந்து நமக்கு நல்ல விதமாவே புரிஞ்சிடும். அந்த அடிப்படையில அங்க பக்கத்துல ஒரு கோவில் கூட உண்டு. அது 30ஆம் நம்பர் பஸ் என்னமோ திருத்தணி வந்து போகும். அது வந்து சொல்றதுக்காக ஒரு சின்ன கருத்துக்காக, தியானத்துக்காக சொல்றதுனால லேசா சொல்லி முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. 10, 28 நேரமா ஆகுது. அப்போ அ அந்த நிலையில 30ஆம் நம்பர் பஸ்ல போனா, தண்டவாளம் ரயில்வே தண்டவாளம் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு கோவில் இருக்குது. மகிஷாசுரமர்த்தினி கோவில்னு அது பேரு. அங்க சிலை இருக்குது. ஒரு சின்ன கோவில் தான். அங்க சர்க்கரை வேம்புன்னு ஒரு மரம் கூட இருக்குது. அது கூட ஒரு பிரயோஜனமா இருக்கு. பாருங்க வேம்பு இனிக்காது. அந்த வேம்பு கசக்காது அங்க. அதனால சர்க்கரை வேம்புன்னு பேர் இருக்கு. சரிங்களா? இப்படியெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நெறைய சொல்லலாம்னு நெனச்சேன். அது கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கிறதுனால அது கொஞ்சம் சொல்ல முடியல. அடுத்தது சொல்லிக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல போயி ஒரு நாளு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நல்ல விசேஷமா இருக்குதுங்க அப்படின்னாங்க. சரி என்னன்னு தான் பார்த்துட்டு வரலாமே, இந்த ஈதிகாரத்துல தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக போனேன். ஜஸ்ட் போய் நின்றுப்பேன். நான் உண்மையிலேயே உட்கார்ந்த நிலையில, நடந்த நிலையில கூட தியானம் பண்ணியிருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன். ஆனா, உண்மையிலேயே ரொம்ப பெரிய படுக்கை நிலையில தியானம் பண்ண அதெல்லாம் வேற. இதுல நின்னது நிக்க. அப்படியே அந்த சிலைய பார்த்திருக்கிறேன். அவ்வளவுதான். அப்படியே நிஷ்ட கூடிடுச்சுங்க. அப்படியே நின்னுட்டேன். ஒண்ணும் இல்ல. எல்லாம் மறந்துடுச்சு. அப்படியே நிஷ்ட கூடிட்டு. அப்போ அதோடைய தன்மை அங்க ஒரு தலமகிமை மாரி, ஏதோ தெய்வீக புருஷர்களோட தன்மை ஆற்றல் இதனால இருந்திருக்கலாம், சங்கல்பத்தினால இருந்திருக்கலாம். ஏதோ என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலைமை வந்து திருத்தணி. அப்ப இங்கேயும் வந்து அந்த வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அப்போ சும்மா சாதாரணமா தான் அந்த சின்ன கோவில் தான். அப்போ பார்த்தா நல்ல கண்கொள்ளா காட்சியா நல்லா இதா இருக்கு. ஆனா, டக்குனு உடனே நிஷ்ட தான் கிடைச்சுது. நிக்கிற நிலையில கிடைச்சது. அது மாரி மீனுக்காவு பகவதி அம்மன் கோவில்னு கேரளால ஒரு இடத்துல போயிருந்தது. அங்க போயிருக்கும்போதும் காலையில அங்க உள்ள காட்சி அங்க உள்ள தோன்றதுக்கு முன்னாடி, எனக்கு உள்ள அங்க வரிசையில தான் நின்னுட்டுருக்கிறேன். எனக்கு தெரியுது. அப்புறம் தெரியுது நான் கை எடுக்கிறேன். யாருமே கை எடுக்கலையே! அப்டின்னா கை எடுத்து பார்க்குறேன். ஒருத்தருமே கை எடுக்கல. கை எடுத்து நான் கை கீழ போட போறேன். டக்குனு உள்ள தம்பூரி தொறந்துட்டாரு பூஜ்ய கதவ. அப்பதான் அப்ப நமக்கு முன்னாடியே தெரியுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாரி இந்த ரெஸ்ட்ட கொடுக்கக்கூடிய இந்த பக்குவம் தான் நமக்கு அவசியம். அப்ப எந்த தலங்களுக்கும் அந்த ஸ்தல மகிமை நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்ப மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாக பணிந்த பேருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமேன்னு அடங்கிய மனமே குருவாக நமக்கு எல்லா ஞானமும் சித்தித்து சர்வக்கியத்துவம் உண்டாகி நம்ம ஆனந்தமத்தனாக சதா இருக்கலாம். எப்பொழுதும் இருக்கலாம். அப்படின்னு தான் சுவாமி சிவானந்தபுரம் சார் நமக்கு உரைச்சிருக்கிறாருங்கிறத இதை மூலமா புரிஞ்சுக்கிறோம். அப்படி இன்னைக்கு 5ஆம் படை வீடு திருத்தணி அப்படிங்கிறத இந்த அளவுல பூர்த்தி பண்றோம். ஏதாவது 1, 2 கருத்துக்கள் விட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் அடுத்த ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா தொடரலாம்னு சொல்லி இதோட நிறைவு செய்யறேன். நேரமும் ஆயிருக்கு. வேற எதுவும் கேள்வி இருந்தாலும் கேட்கலாம்னு சொல்லி அமைகிறேன். ஆத்து நமஸ்காரங்கய்யா. ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விஷயங்க இதெல்லாம். ரொம்ப நன்றிங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. சரிங்க. ஆமாங்க, அவரு வரல இன்னைக்கு போல. சரிங்க சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? சந்தோஷங்க. அப்போ நான் அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்க. அப்போ நாம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம்.
நிரபராதியான இந்த ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. இப்போ இந்த திருத்தணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எப்படி முருகன் வந்து அங்கே இருந்ததாக ஒரு புராண கதைகளில் நம்ம அறிஞ்சோமோ, அதுபோல் நிஷ்டையில் நாம் இருந்து பழக்கத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு எல்லா நேரங்களிலும் நாம் அந்த கதி அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த பதிவுகள் நமக்குள்ளார வராமல் இருக்கும். அந்த பதிவுகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு நிஷ்டை கை கூடுறது கொஞ்சம் லேட் ஆகும். பதிவு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனமானது சட்டுன்னு போய் ஒரு இடத்துல பேசாமல் உட்காந்துரும். அப்போ அந்த பதிவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் சாமி எந்த வேலை செய்யும் போதும் கவனத்தை உள்நிலைப்படுத்தி சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்ய சொன்னார். ஸோ அதையும் நாம் ஒரு பழக்கத்துக்குள்ளே ஏற்படுத்தினாதான் நமக்கு நிஷ்டை கை கூடுறதுக்கு அது நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். அதையும் நான் இந்த நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. நாளைக்கு சித்தவேதனுடைய 2ஆம் அத்தியாயத்தை பற்றின விவரமும் இந்த 6ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை பற்றின யோக தத்துவ விளக்கங்களை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.